ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான் சேம், அதே ரூல்ஸ் தான். அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த பனங்கற்கண்டு லட்டு அப்படின்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, பார்த்த உடனே நீங்கள் செஞ்சுருவீங்க. ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் டக்குன்னு அதை பார்த்தது அப்படியே செஞ்சுருவீங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, பனங்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 5-6 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே இருக்கிற தோல் தோலாக வரும் அப்படியே நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் முக்கியமாக ஒரு அழுத்தமான ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது நமக்கு டைஜஷனும் ஆகாது, சாப்பிடவும் கூடாது. அதையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு உருட்டி எடுத்தோன்னா பனங்கிழங்கு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் இதை ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன். ஏன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்தது யூடியூப்பில் பிகினர்ஸ் டிப்ஸ். அதாவது யூடியூப்பில் பயங்கரமாக சாதித்தவங்க தான் பேசணுமா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோரும் பேசுவாங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது இந்த யூடியூப் இண்டஸ்ட்ரியில் யூடியூப் சேனல் அதை பார்த்தோன்னா அதில் சாதித்தவங்களை விட சாதிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நானும் இந்த யூடியூப் சேனல் இது மாதிரி ஆரம்பித்து ஒரு வீடியோ போடணும், சக்ஸஸ்ஃபுல்லாக சம்பாதிக்கணும், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுவாங்க. அதற்கான எஃபோர்ட்ஸும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். நானும் அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 8425 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நிறைய வருமானம் வருமா, நிறைய வியூஸ் போகும், மானிட்டைசேஷன் ஆகிடும் அப்படின்னு சில பேர் தப்பாக நினச்சிட்ருப்பீங்க. கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட்டு குவாலிட்டியாக கொடுத்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மானிட்டைசேஷன் ஆகலாம். எனக்கு 8425 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இனியும் மானிட்டைசேஷன் ஆகலை. பேமெண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, வருமானம் எனக்கு வர்றது இல்லை அதுலேருந்து. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டி கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியல. என்னால் முடிஞ்சதை நான் டைம் இருக்கிறப்ப கொடுத்துட்டு இருந்தேன். அதுதான் நான் பண்ணின மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்தே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அந்த சேனல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காவேரி விலாக்ஸ் அனாமிகா 76 அப்படிங்கிற ஒரு சேனல். அப்போ என்ன பண்ணால் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கலாம்? வாங்க தொடர்ந்து பேசலாம். ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ நீங்கள் இப்போ போடுறீங்க. போட்ட உடனே நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டெப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வீடியோ என்ன ரெடி பண்ணலாம், அதற்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லா சொந்தக்காரவங்க, எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக அனுப்புகிற மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. தனித்தனியாக எல்லாருக்கும் அனுப்புகிற மிஸ்டேக்கை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்டஸில் ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா பிடிச்சவங்க பார்த்துட்ருப்பாங்க, பிடிக்காதவங்க நெக்ஸ்ட்டுக்கு வீடியோவுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல், இப்போ நம்ம டிப்ஸுக்கு வரலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக? வருமானமாக, டைம் பாஸாக, பேஷன். அதாவது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த விஷயம் பண்ணுறது பிடிச்சிருக்கு, ஸோ நான் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேர்டு ஒன்று நான் விரும்பி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் டெய்லி தினமும் நமக்கு வீடியோ போட முடியல அப்படி இல்லைனாலும் நமக்கு கம்யூனிட்டி டேப்பில் ஏதாவது குட் மார்னிங் ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் வச்சாவது நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட்லேயே இருக்க முடியும். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் கம்யூனிட்டி டேப் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே உடனே நமக்கு எனேபிள் ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு செட்டு கண்டிப்பாக இந்த உலை கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ட்டு. பட் பொறுமையாக அமைதியாக நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணும், அதை எப்படி தெளிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு கண்டென்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி ஃபுல் டேஸு கொடுக்க முடியாது. எல்லா நாளும் ஒரே டைமில் டெய்லி வீடியோஸ் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ, இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ, இல்லை முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை அன்னைக்கு மார்னிங் 10 o'clock இல்லை 11 o'clock ஒரு டைம் செட் பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆடியன்ஸு கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதே டைமில் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் ஷெடியூல் பண்ணுறது, இந்த மாதிரி யூடியூப் எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இன்னொரு விஷயம், சினிமா சாங்ஸ்லாம் போடலாமா அப்படின்னா, ஷார்ட்ஸுக்கு கண்டிப்பாக போடலாங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கு உங்களால் வந்து ஒரு நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா, ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கு கண்டிப்பாக சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் மியூசிக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, எந்த ஷார்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு வருமானம் வர்றது வந்து அவங்களுக்கு போய் சேரும், மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ அதனால சினிமா பாட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக நீங்கள் சினிமா பாடல்களோட சேர்ந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. யாருக்கிட்டேயும் அதற்கான ஒப்பீனியன், இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா பட்டிங் யூடியூபர்ஸ், புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.